அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். பரிகாரம் ஒரு நல்ல தீர்வை, ஒரு முடிவை தருமா? தராது. அப்படி என்றால் பரிகாரம் தேவையில்லையா? தேவைதான். தீர்வையும் தராது, ஆனால் தேவை. இது என்ன புதிர்? நீங்கள் யோசிப்பீர்கள். அந்த பரிகாரத்தின் தத்துவம் என்ன? எப்படி செயல்படும்? அதற்கு முன் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கண்ணுக்கு கண்ணாடி அணிகிறோம். கண் பார்வையில் சற்று குறைபாடு, அந்த குறைபாடு நீங்க கண்ணாடி அணிகிறோம். அந்த கண்ணாடி நிரந்தர தீர்வை கொடுக்குமா? போட்டிருக்கும் வரை எழுத்து தெரியும், கழட்டி விட்டால் தெரியாது. இப்பொழுது ஒரு சர்க்கரை வியாதிக்காரர் அந்த மாத்திரையை போடுகிறார், ஒழுங்காக சாப்பிட்டு கொண்டு வருகிறார், சரியாக இருக்கிறது. அந்த சாப்பிட்ட மாத்திரை நோயை தீர்க்கிறதா? அல்ல, கட்டுப்பாட்டில் வைக்கிறது. சாப்பிடாமல் இருந்தால் சுகர் ஏறும். கிட்டத்தட்ட பரிகாரம் இதேதான். இதைத்தான் வள்ளுவர் மிக மிக அழகாக சொன்னார். தெய்வத்தால் ஆகாதரினும் முயற்சி தன் மெய் வெறுத்த கூலி தரும். கூலி என்றால் என்ன? அன்றாடமோ அல்லது ஒரு வாரமோ பெறுவது கூலி. அப்படி பெற்ற கூலி வாழ்நாள் முழுமையும் போதுமா? போதாதே. ஆக பரிகாரத்தின் தன்மை என்ன? கட்டுப்படுத்தும், தொடர்ந்து செய்திட வேண்டும். அந்த குறையை அகற்றாது. அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த சாஸ்திர விஷயத்தில் பரிகாரம் என்பது என்ன? இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், இதெல்லாம் சொல்லுகின்றார்களே, உண்மையா? அதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பலரிடையே இன்றும் ஒரு கேள்விதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனியே இருக்கட்டும், அதற்கு சென்று வரத்தான் வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ ஜீவன்கள் அங்கே செலுத்தியிருக்கின்ற அவர்களது எண்ணங்கள் அவை பயன்படும். கயாவுக்கு சென்றால், புத்த கயாவுக்கு சென்றால், அதை எடுத்தார் ஒரு ஆசிரியர், ஒரு புகைப்படம். இப்போது சில வருடங்களுக்கு முன்பு ஊரிலே சென்று பார்த்தால் ஒருவர் அமர்ந்திருப்பதை போல் ஒரு உருவம் தெரிகிறது. அதை ராமகிருஷ்ண விஜயம் என்ற அந்த பத்திரிகைக்கு அனுப்பி சந்தாதாரர்களுக்கு அவர்கள் ஃப்ரீயாக வழங்கினார்கள் பல வருடங்களுக்கு முன்பு. இது நடந்த உண்மை. எனவே பரிகாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அந்த கோவிலுக்கு செல்வது, என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அதையும் செய்யுங்கள். அத்துடன் அவசியம் வேண்டியது என்ன? சுய ஒழுக்கம். அடுத்தவன் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படாத ஒரு எண்ணம். எல்லோருக்கும் நன்மையைத்தான் செய்ய வேண்டும், பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்ற ரீதியில் நீங்கள் இருந்தால் பலன் உண்டு. ஒருவேளை இப்படி இருந்து என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பாதகம் இல்லை, பாதகம் இல்லை. இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும்? உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருக சீரிஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று
நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி என்று காட்டுகிறது. அநேகமாக உச்சபட்ச லாபத்தை இன்று நீங்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, செய்வன திருந்தச் செய்து வருத்தமின்றி வாழும் நாள் இந்த நாள் உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, பெரும் குழப்பம் இன்று உங்கள் குழப்பம். இதை செய்வதா அதை செய்வதா, இது மிகவும் தேவை என்று காட்டுகிறது, அதுவும் மிகவும் தேவை என்று காட்டுகிறது. ஏதேனும் ஒன்றைத்தான் செய்ய வேண்டும், எதை செய்வது என்ற தத்தளிப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று நீங்கள் கைக்கொள்ளும் புது விஷயங்கள், புதுமைகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் மற்றும் எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா உதவிகளும் வரும். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பலருடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் ஒளியேற்றும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் பலருக்கும் உங்களால் ஒரு உதவி கிட்டும். அந்த உதவியால் அவர்களும் பயன் அடைவார்கள். புண்ணிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நாள். கஷ்டம் தீரும் நாள். ஒன்று, அந்த கஷ்டத்தை உங்கள் முயற்சியால் தீர்த்து வைப்பீர்கள், அல்லது அந்த கஷ்டம் உங்கள் முயற்சியின்றியே தானாகவே உங்களை விட்டு அகன்று செல்லும். மொத்தத்தில் துன்பம் அகலும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, தடுமாற்றம் அதிகமாக தென்படுகிறது. இன்று எந்த வேலையையும் இன்று நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடாது, அரைகுறை மனதோடும் செய்யக்கூடாது. இந்த இரண்டிலும் இன்று கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, திறமையை முழுமையாக காட்டுவதாலும் அப்படி காட்டிய திறமையால் தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதும் இன்று நடக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சி, கடும் முயற்சி உண்டு. அந்த முயற்சியால் பலன் அதுவும் உண்டு. முயற்சியும் உண்டு, முயற்சிக்கு தக்க நற்பலன்களும் உண்டு. எனவே நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இரண்டு விஷயங்களில் கவனம் தேவை. ஒன்று, பணத்தை செலவு செய்வது. மற்றொன்று, பேசுவது. இந்த இரண்டிலும் இன்று கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். உண்மையான தன்னம்பிக்கையோடு இன்று நீங்கள் இருப்பீர்கள். யாருடைய உதவியையும் எதிர்பாராமல்
நிலைத்து நின்று ஒரு காரியத்தை சாதிக்கும் நாளாக காட்டுகிறது. சாதனைக்குரிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருக்கும் அனைத்து செயல்களும் இன்றைய தினத்துக்காக அல்ல. நாளைய தினம் நன்மைகள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்படுவதாக இருக்கும். அந்த ஆரம்ப வெற்றியும் உண்டு. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.